ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க. ம். காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு ஆகுது. யாருக்கு? மேனகான்ற உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க, ரெண்டாவது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க, மூணாவது ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது, மடி மேல வந்து உட்காந்து நாங்க ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அம்மா சைஸ்ல இருக்கிறாளாவோ, நம்ம சைஸ்ல நம்ம அம்மா மாதிரி தான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. இல்ல 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பெஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை ஃபுல்லா ரத்தத்துல வந்தாங்க. வெள்ளை விவரம் பண்ணி ஏறணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அவ வந்து அவளை வச்சுனுக்குறான்ல, அவளோட ஆத்தால வந்து இவன் வச்சுனுக்குறான். 18 வயசு. எதுக்கு இவங்க எல்லாம் கோவமா இருக்காங்க அவங்க பின்ன? அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? நான்லாம் அந்த மாதிரிலாம் பழகல மேடம். சரி, உனக்கு அந்த அம்மாக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல? அதனால மேடம் ஒன்னும் இல்ல மேடம், அந்த பையன்கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அவங்க ஏன் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்? சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. எல்லாம் நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேசலாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? உங்களுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு. கரெக்டா? உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வேணா? என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வேணா? பேசுவான் செய்வான் வருவான் மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான் மேடம் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? 4 பேர் பேச மாட்டாங்க? அது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? அதான் இருந்தாண்டி எப்படிதான் இது தொடர்பா வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறான் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க. மேனகான்றவங்க கல்ல தான் ஃபர்ஸ்ட் வேலை இப்ப அவங்களுக்கு காதல் பிரச்சனையா? அடுத்த குத்து நமக்கு தான் போல் இருக்கு. காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. அடங்கம்மால உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க, 22 வயசுல பொண்ணு இருக்குது. 2 கண்ணமே தெரியாது. 20 வயசுல ஒரு பையன் இருக்கான், இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க, ரெண்டாவது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க, மூணாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நீங்க நாங்க சொல்றது நம்புறீங்க, விசாரிங்க. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம், அவன் யாருமே கிடையாது. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வாசந்தி கூட நான் போனதே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல தான் போய் கூட்டு வந்தா ஒளிய வச்சிருந்தா வெட்டியில. அப்புறமேட்டு எங்கம்மான்னு கேட்டதுக்கு எங்க பெரிய அக்கா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 ஸ்டெப் இறங்கின உடனே ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா. உச்சமே இல்ல. அவங்க மறுபடியும் ஏறி போயிட்டு அப்ப சார் வந்துட்டாராங்க. மகாராணி கட்டாண்ட வந்துட்டாரு. வந்துட்டு உடனே சார் இங்க தான் இருக்கிறான் பையன். பையனோட அப்பா என்ன சொல்றாரு? வந்துருக்காரு மேடம். என் பையனை காப்பாத்தி கொடுமா நீ. ஆமா நீங்களா இருக்கிறீங்க நான் இருக்கிறேன். கத்தி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. மேடம் தான் இருக்கிறான். சரி ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இவங்களுக்கு 2 வருஷமாவே ரொம்ப இதுவா இருக்கு போல. இவன் அடிக்கடி எங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போதுன்னு போன் பேசுறது. யார்கிட்ட தான் பேசுறோம்? மேடம் மேடம்னுவான். யார்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளா நாங்க கண்டுபிடிக்கல மேடம். குத்தின்னு இருப்பான். ஏதோ ஓனரம்மா தான் பேசுறான், ஓனரம்மா கடையில வேலை செய்யறான் போல, அப்படிதான் பேசுறான்னு எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்ப அங்கதான் ரொம்ப மும்முரமா கண்டுபிடிச்சாங்க. இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது, மடி மேல வந்து உட்காந்து நாங்க ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம அம்மா சைஸ்ல இருக்கிறாளாவோ, நம்ம சைஸ்ல நம்ம அம்மா மாதிரி தான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்ப அங்க கூட நாங்க விட்டுட்டோம். இங்க வந்த உடனே இன்னும் மும்முரமா அதிகமா ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை, சரி திருந்துட்டோன்றதுக்காக. அதுக்கு கூட அவன் அடங்கல. சபா இப்பவே கண்ண கட்டுது. இல்ல 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பெஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே 2 பேரும் ஒன்னா வீட்டுல வீட்டு உள்ள அதை பார்த்த உடனே என்ன நினைச்சு இன்னும் ரொம்ப பெஜாராயிடுச்சு. அவ ஒரு நைட்டி லப்பர் நைட்டி ஒண்ணு போட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இல்லன்னு தானே சொன்னாங்க. நான் போயிட்டேன். நான் அப்புறம் சரி இல்லக்கா அவங்களாம் அவன் வரல, அவன் போயிட்டான் அவன் கொஞ்சம். அதுக்கப்புறம் 2 படிக்கட்டு கீழே வச்சுன்னு போயிட்டாங்க வாடா. பாத்ரூம்ல லெட்டில இருந்து கூப்பிடலாம். ஐப்பா போய் வச்சு வா. இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம், அதுதான் கஷ்டமா இருக்கு. பசங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்கள? பசங்க தான் மேடம். ஒரு வாட்டி வந்து ஒரு எத்தனை மாசம் இருக்கும் பாட்டில் அடிச்சு குத்திட்டுது. இந்த புள்ள ரத்தத்தோட வந்தா மேடம். எல்லா வியாபாரம் பண்ணினே இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. புள்ள ரத்தத்தோட வந்தான். என்ன கேட்கும், அவங்க பையனே பைக்ல வந்து ஏத்தின்னு போனான். வந்து நான் இவன் தான் செஞ்சான். ஏன்னா அவ வந்து அவளை வச்சுனுக்குறான்ல,
அவளோட ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான். இப்ப இவனை சொன்னா இவ பாதிப்பால. சாம்பார் அப்ப எனக்கு இவளை இப்ப நம்ம புள்ளிய சொல்லிட்டோம்னா அவ இப்ப இவனை சொல்லிட்டு அவ புள்ளிய சொன்னா அவ நம்ம கிட்ட பேச மாட்டாள். எப்படி என் புள்ளிய சொல்லுன்னு அவ கேட்பால. கர்மம் கர்மம். என்னப்பா பிரச்சனை? இவங்க எல்லாம் உங்க அம்மா தானே? சித்தி அவங்க பெரியமா. சரிம்மா, அம்மா மாதிரி தானே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எது பிரச்சனை? உங்களுக்கு என்ன வயசு? 20. 98ல தான் மேடம் பிறந்திருக்கான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 18 வயசு. எதுக்கு இவங்க எல்லாம் கோவமா இருக்காங்க உங்க மேல? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு டேய் நிமிந்து பேசு. இங்க அதுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். நிமிந்து பேசு. கேளுங்க. சோலி முடிச்சு. அதுதான் ஊனுமா, நாங்க தான் ஊனுமா? சொல்லு, வாய் திறந்து சொல்றா. இப்ப பேசுறா. உங்களுக்கு பெரியமா சித்தி எல்லாங்கிறோம். நீ ஒன்னும் அனாதை இல்ல. உனக்கு அவங்க தான் ஓணுமா, நாங்க ஓணுமான்னு பேசு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. சரி, அவங்களோட எந்த தொடர்பு இல்லையா உங்களுக்கு? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம் முதல்ல. சரி, அப்புறம் கடையில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நைட் எல்லாம் என் போன்ல பேசுறேன். எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற? அதுல அழிச்சிடும். எது கையில குத்திக்கிற? இவ ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான்னா அவன் குத்துனான். பழக்கமா இருக்கிறேன்னு தான் சொல்லி எங்க அம்மா கையில மாட்டின கீழே என்ன அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. யாரு தம்பி? ஓபனா பேசலாம். அவர் குத்தலையா? அவன்லாம் குத்தல. அவன் தான் குத்துனா அவனே ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா மேடம். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுடுவேன்டா நாயே. சொல்லு, ஓபனா சொல்லுங்க. எனக்கு எது பிரச்சனை இல்ல மேடம். பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? நான்லாம் அந்த மாதிரிலாம் பழகல மேடம். நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன் மேடம். ஒழுங்கா தான் இருக்கியா? அவங்க வீட்ல தான் இருக்கியா? நான் தனியா வீடு பார்த்து போறேன் மேடம். அவங்க வீட்ல தான் இருக்கியா? இல்ல மேடம். சரி, உனக்கு அந்த அம்மாக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல? அதனால மேடம் அவங்க கூட தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட தான் இருந்தேன். அங்கேயே தான் மேடம். கேட்டீங்களா? அங்கே இருக்க போறான். சொல்லியா அப்படி? அங்கே இருக்க போற? அவன் இன்னும் திருந்தல மாமா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? ஏதோ பேச. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல மேடம். அவங்களா எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்றது மேடம். எனக்கு உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலி என்ன நடக்குது? இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல ஒண்ணு இல்ல மேடம். அந்த பையன் கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அந்த பையன் எவ்வளவு நாள் அவங்க கிட்ட வேலை பண்றாரு? ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சிருந்தேன் மேடம். காலக்கட்டை வச்சுதான் பழகிறோம். இந்த மாதிரி டார்ச்சர் குடுக்குறாளுங்க பாரு அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. அவங்க ஏன் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்? சின்ன வயசுல இருந்து அவங்களை தெரியும் சொல்றாங்க. எல்லாம் தெரியும் தான் மேடம். இந்த மாதிரி பண்ணி எல்லாம் அந்த மார்க்கெட்டே இந்த மாதிரி புகார் பண்ணி விட்டாங்க மேடம். நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? சும்மா கடையில தமாசா விளையாடுவோம், பேசுவோம் மேடம். ஓகே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களுக்கு அம்மா வயசுல அவரோட அம்மாவோட வயசு கரெக்டா? உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அந்த பையனுக்கு அம்மா மாதிரி ஆகணும்ல நீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. அவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க தெரியுமா மேடம் அவங்க. அப்ப அப்பவே அவனை துரத்தி விட வேண்டியதானே கடையில இருந்து? அவங்க வேலை செய்யுது இல்லையா மேடம் மக்கள்ல. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு. பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். எதுக்கு உங்க வீட்டுக்கு வேணா? என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வேணா? பேசுவோம் செய்வோம் வருவோம் மேடம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டுல சேர்க்கறீங்க? சேர்க்கல மேடம் வீட்டுல. இந்த மாதிரி சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிரிக்க போறோம். சிரிக்கிறவங்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம். உங்க பேர் என்னமா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான்? நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க இல்ல மேடம். நீங்க கேட்க மாட்டீங்க, 4 பேர் பேச மாட்டாங்க. அது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். எல்லாம் உங்க பேசி பையனோட வயசுல இருக்கிறது பையன் அவன். எல்லாம் பேசி எங்க அண்ணெல்லாம் கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம். ஏய் வாய முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? கருத்தர ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கிற.